ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் 28வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சௌந்தரிய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலனுண்டு. இந்த ஸ்லோகத்தினை சேவிப்பதால் அகால மரணம் நீங்கி நீண்ட ஆயுளை பெற முடியும். மேலும் சகலவித விஷ பாதைகள் உபாதைகள் நீங்கி சிறப்புடன் வாழ வழிவகுக்கும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. சுதாமப்யாஸ்வாத்ய பிரதிபயஜரா மிருத்யுஹரிணீம் விபத்யந்தே விஸ்வே விதிஷதமகாத்யாதிவிஷதஹ கராலம் யக்ஷ்வேலம் கபலிதவதக் காலகலனா ந சம்போஸ்தன்மூலம் தவ ஜனனி தாட்டங்கமஹிமாம். இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் கணவனின் நீண்ட ஆயுளுக்கு பெண்களின் கற்பே முதல் காரணம் என அறிய முடிகின்றது. அச்சத்தை மூட்டும் மூப்பு மற்றும் மரணத்திலிருந்து தங்களை காத்துக்கொள்ள பிரம்மா, இந்திரன் முதலான தேவர்கள் அமுதத்தை அருந்தினாலும் மகாபிரளய காலத்தில் அவர்களும் அழிந்து விடுகின்றனர். ஆயின் உயிர்காக்கும் அமுதம் கிடைக்கும் முன் உயிரை போக்கும் கொடிய நஞ்சாகிய ஆலகால விஷத்தை உண்டபோதும் கூட பரமனுக்கு அழிவென்பது இல்லை என்றால் அதற்கு காரணம் தேவியின் காதுகளிலுள்ள தாடங்கத்தின் மேன்மையே ஆகும். கணவனின் நீண்ட ஆயுளையும் சுகமான வாழ்வையும் விரும்பும் பெண்கள் குருமுகமாக கணவனை பஞ்சதசி மந்திர தீட்சை பெற்றுக்கொள்ளும்படி செய்து பிறகு அவரிடமிருந்து தானும் அதை பெற்றுக்கொண்டு தினம்தோறும் இயன்ற வரையில் ஜபம் செய்து மஞ்சள் பொடியில் ஸ்ரீ சக்கரத்தை வரைந்து அதற்கு மூல மந்திரத்தினாலேயே பூஜையை செய்து லலிதா சகஸ்ரநாமம், திரிஷதி அல்லது அஷ்டோத்திரம் ஆகியவைகளில் ஒன்றை குங்குமம் அல்லது சிவந்த பூக்களை கொண்டு பூஜை செய்து ஆராதிப்பதால் அவர்கள் விரும்பிய வண்ணம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு சகல விதமான நன்மைகளையும் பெற்று விளங்குவர். அதாவது அம்பிகையே, பிரம்மன், இந்திரன் போன்ற தேவர்கள் எல்லாம் தமது மரணம் பீடிக்காதிருக்க அமிர்தம் பருகியவர்களாக இருந்தாலும் பிரளய காலத்தில் அழிந்து விடுகிறார்கள். ஆனால் உனது பதி பரமசிவனோ ஆலகால விஷத்தை பருகிய பின்னரோ அல்லது பிரளய காலத்திலோ கூட அழிவதே இல்லை. இதற்கான காரணம் பரம பதிவிரதையான நீ உனது செவிகளில் பூட்டியிருக்கும் தாடங்கம் என்னும் கர்ணாபரணத்தின் மகிமைதான். அந்த காலத்தில் சுவாசினிகள் இன்று போல திருமாங்கல்யம் அணியும் முறை கிடையாது. சுமங்கலி பெண்கள் அணிவது கருகமணியும் பனை ஓலையாலான காதணியும் தான். இன்றும் இல்லங்களில் வரமகாலட்சுமி அம்மனை ஜோடனை செய்கையில் இந்த காதோலை கருகமணி, அதாவது ரோஸ் கலரில் சுருட்டப்பட்ட பனை ஓலை ஒரு கருப்பு நிற சிறு வளையத்துள் நுழைத்து இருக்கும். அதை அம்மனுக்கு சார்த்துகிறார்கள். அதுபோல அன்னை அணிந்த தாடங்கத்தின் மகிமையைத்தான் ஆச்சாரியர் இங்கே குறிப்பிடுகிறார். இதைத்தான் காளிதாசன் தாலி பலாச்ச தாட்டங்காம் என்று சொல்வதாக பரமாச்சாரியார் சொல்லியிருக்கிறார். அதாவது தாலி என்பது பனைமரத்தை குறிக்கும். இலைகளை சாதாரணமாக பலாச்சம் என கூறுவார்கள். சூரிய சந்திரர்களை அம்பாளின் தாடங்கங்கள் என்று சகஸ்ரநாமம் கூறுகிறது. இவ்வாறு ஆசிரியர் அழகாக விளக்குகிறார். அபமிருத்யு தோஷம் நீங்குவதற்கும் தீர்க்க ஆயுள் வளர்வதற்கும் சகல விதமான விஷ பாதைகள் உபாதைகள் நீங்கி சிறப்புடன் வாழ்வதற்கும் அகால மரணம் நீங்கி நீண்ட ஆயுள் பெறுவதற்கு இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக திரிமதுரம், பால் பாயாசம், தாம்பூலம் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.